வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நம்ம வலையொலியில் காலேஜ் ப்ரிப்பரேஷன், யூஎஸ்ஏல காலேஜ் ப்ரிப்பரேஷன் பற்றி நிறைய காணொலிகள் பதிவிட்டு வருகிறோம். பல பேருக்கு அது உபயோகமாக இருக்கிறது. அந்த வரிசையில் இன்றைக்கி மற்றும் ஒரு காணொலி. இதில் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இங்கே யூஎஸ்ஏல இருக்கும்போது விசா ஸ்டேட்டஸ், அதாவது H4 இருந்தால் மெடிக்கல் ஸ்கூல் போக முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த தடையெல்லாம் இல்லை, அதையெல்லாம் உடைன்னு சாதித்த ஒரு பெண்ணை தான் இன்றைக்கி நம்ம பேட்டி காண போகிறோம். விசாவில் இருந்துக்கிட்டு பிஎஸ்எம்டி கோர்ஸ், நம்ம ரெகுலர் மெடிக்கல் ஸ்கூலில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 4 இயர் படிப்போம். அதன் பிறகு எம்கேட் ப்ரிப்பரேஷன் 1 இயர் 2 இயர்ஸ் சில பேர் எடுத்துப்பாங்க. அந்த எம்கேட்டை வச்சு தான் அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்கூல் போவாங்க. ஆனால் இதில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் அந்த மாதிரி எம்கேட்டுக்காக நீங்கள் கேப் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு 4 இயர் ப்ரைமரியாக ஒரு கோர்ஸ் பண்ணுவீங்க, அடுத்த 4 இயர் மெடிக்கல் ஸ்கூலில் ஆரம்பிச்சிருவீங்க. இடையில கேப் இருக்காது, சேர்ந்தா மாதிரி இருக்கும். இந்த 8 இயர்ஸ் கோர்ஸு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். நிறைய நம்ம மக்கள் பிஎஸ்எம்டிக்காகவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அது சொல்லியிருக்காங்க, ரொம்ப காம்படிட்டிவான கோர்ஸ். ஸோ ப்ளஸ் விசா ஸ்டேட்டஸில் இருக்கும்போது இது எப்படி கிராக் பண்ணாங்க, நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. நான் இந்த இன்ட்ரோ எடுக்கிறது அவங்கள்ட்ட பேசின பிறகு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மக்களே, உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, நமக்கான ரிசோர்ஸஸ்லாம் எங்கே கிடைக்கும், காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடும்போது எதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும், எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அமர்த்தியா. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களோட அப்பா நாகா அவர்களுக்கும் அம்மா ராதா அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. நாகா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க கேட்டோன்னே சொல்லிட்டாங்க, இது நம்ம கம்யூனிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆங்கிளில் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல பேருக்கு அப்படின்னு. ஸோ அவங்க இருவருக்கும் நன்றி. உனக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள்மா. ஏன்னா ஒரு பெரிய கோர்ஸ் நீ கிராக் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக, அதுவும் விசா ஸ்டேட்டஸில் இருக்கும்போது நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க இது நம்மளால் முடியாது அப்படின்னு. முடியாதுங்கிறது இங்கே இல்லை அப்படின்னு நீ நிரூபித்து காமிச்சிருக்க. வணக்கம். வணக்கம் அங்கிள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் முதல்ல நன்றி. நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நன்றி அங்கிள். பிஎஸ்எம்டி கோர்ஸ் இது எனக்கு ஓரளவுக்கு தெரியும், பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கோர்ஸை. ஓகே, ஸோ அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், மெடிசன் யூஎஸ்ல பண்றதுன்றது ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் அண்டர் கிராட் நம்ம பண்ணுவோம். ஏதாவது காலேஜ்ல என்ன பயாலஜி மேஜர் இல்லாட்டி எந்த நமக்கு பிடிச்ச மேஜர்ல பண்ணிக்கலாம். ஸோ இதை முடிச்ச உடனே நம்ம எம்கேட்னு ஒரு எக்ஸாம் எழுதுவோம். அது ஒரு 8 மணி நேரம் எக்ஸாம். ஸோ நம்ம பயாலஜில, கெமிஸ்ட்ரியில, மேத்ல செப்பரேட்டா கார்ட்ஸ், கிரிட்டிக்கல் அனாலிட்டிக்கல் பார்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்ல 8 மணி நேரம் எக்ஸாம் எழுதி, அந்த எக்ஸாம்ல நம்ம ஒரு சர்டன் 99% மார்க் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா மெடிக்கல் ஸ்கூலுக்கும் நம்ம தனியா அப்ளை பண்ணுவோம். ஸோ இதுல நம்ம காலேஜ்க்கு அப்ளை பண்ற மாதிரியே எஸ்ஏ எழுதுவோம். இதுக்கு அடுத்ததா நம்ம இன்டர்வியூ செக்ஷன் நிறைய இருக்கு. ஸோ அந்த இன்டர்வியூயும் நம்ம நிறைய கிளியர் பண்ணோம். அதுல மல்டிபிள் ரவுண்ட்ஸ், நிறைய ரவுண்ட் வைப்பாங்க இன்டர்வியூ. அது எல்லாமே கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஜெனரலா நம்ம மெடிக்கல் ஸ்கூல் சேருவோம். பட் இந்த பிஎஸ்எம்டி பிஎஸ்டிஓ அப்படின்றது இந்த ப்ராசஸ் வேற மாதிரி ஆக்கிரும். சோ அதாவது நம்ம ஹை ஸ்கூல்ல இருந்தே அப்ளை பண்ணும் போதே நம்மளுக்கு டைரக்டா கேரண்டீடா மெடிக்கல் சீட் கொடுப்பாங்க. சோ நம்ம இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ், இந்த மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் இதுவே இருக்காது, நம்மளுக்கு வராது. நம்ம டைரக்டா 4 வருஷம் 3 வருஷம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா அந்த ஸ்கூல்லே மெடிக்கல் ஸ்கூல்ல கண்டினியூ பண்ணுவோம், நம்ம இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்காம. சோ அதான் பிஎஸ்எம்டி பிஎஸ்டிஓ. அதெல்லாம் இது ஒரு அட்வான்டேஜ். நான் கேள்விப்பட்டேன், அந்த எம்கேட் எக்ஸாமுக்காக 1 வருஷம் இல்லை, சில பேர்லாம் நான் வீடியோ பார்க்கும்போது சொன்னா 1.5 வருஷமா ப்ரிப்பேர் பண்றேன் அந்த எக்ஸாமுக்குன்னு. அது ரொம்ப டஃப் எக்ஸாம் தான் இல்லையா, ரொம்ப காம்படிட்டிவான ஒரு எக்ஸாம் தான் எம்கேட். அது சில பேர் 1.5 வருஷம் 2 வருஷம் கேப் இயர் எடுத்து பண்ணுவாங்க. சோ நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல இருக்கும் போதே படிக்கிறதையும் காலேஜ்ல இருந்து கிராஜுவேட் ஆயிட்டு நம்ம எம்கேட் கிளியர் பண்றதுக்காகவே தனியா உட்காந்து 1.5 வருஷம் படிப்பாங்க. ஏன்னா அது அவ்வளவு கஷ்டமா சுலபமான வேலை இல்ல அது. சூப்பர். ஏன்னா இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நமக்கு புரியும் அமர்த்தியா எவ்வளவு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அவங்க எடுத்த கோர்ஸ் பிஎஸ்எம்டின்னு பார்க்கும்போது அந்த எம்கேட்டுங்கிறது கிடையாது. டேரெக்டாக ஃபஸ்ட்டு 4 இயர் அண்டர் கிராட் பண்ணிட்டு டேரெக்டாக அவங்க மெட் ஸ்கூல் போவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம காம்படிட்டிவாக இருந்தால் தான் அந்த ஒரு இது அச்சீவ் பண்ண முடியும்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த பிஎஸ்எம்டி கோர்ஸுங்கிறதுக்காகவே நீ ப்ரிப்பேர் பண்ணியா, இல்லைனா நான் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன் பட் இதுலேயும் அப்ளை பண்ணேன் அப்படின்னு நீ ஒர்க் பண்ணியா? இது ரொம்ப நல்ல கேள்வி. நான் எப்படி பார்த்தேன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே மெடிசன் போகணும், டாக்டர் ஆகணும் தான் என்னோட கோல். சோ இதுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். 9ஆவதுலயே நான் இந்த மாதிரி இருக்கு கத்துக்கிட்டேன். சோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தேன். சோ நம்ம ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா கிரேட்ஸ், ஜிபிஏ, எஸ்ஏடி ஸ்கோர், இந்த மாதிரி அகடமிக்ஸுக்கு நம்ம ரிகரஸா நிறைய ஏபி கிளாஸஸ் இல்லாட்டி ஐபி கிளாஸ், அட்வான்ஸ்ட் கிளாஸஸ் நிறைய எடுக்கணும். அதுலயும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல மார்க் வாங்கணும். முடிஞ்ச அளவுக்கு சயின்ஸ்
பேஸ்ட் கோர்சஸ் தான் எடுக்கணும். அதாவது நம்ம 9th 10th எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆனர்ஸ் கோர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஏபி லெவலுக்கு வரும்போது நம்மளே என்னன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஏபி கெமிஸ்ட்ரி, ஏபி பயாலஜி அதுல எடுத்து நல்ல மார்க் அந்த மாதிரி வாங்கிட்டதுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் தாண்டி வந்து ரெகுலரா காலேஜ்க்கு அப்ளை பண்ற மாதிரி தான் எஸ்ஏ எழுதணும். ஸோ இந்த எஸ்ஏஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான். பிஎஸ்எம்டிக்கும் சரி காலேஜ்க்கும் சரி ஒரே மாதிரி பண்ணணும். என்ன பண்ணணும்னா நான் மெடிசன் ரிலேட்டடா பண்ணணும். சரினா வந்து என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம், என்னோட எஸ்ஏ எல்லாம் மெடிசன் ரிலேட்டடா இருக்கணும் பிஎஸ்எம்டினால. பட் அதே இது நான் காலேஜ்க்கும் யூஸ் பண்ணேன். இன்னொன்னு என்ன ஸ்பெசிஃபிக்கா இருக்கும்னா பிஎஸ்எம்டி விஎஸ்டிஓ ப்ரோக்ராம்ல வந்து இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3-4 ரவுண்ட் இன்டர்வியூ வைப்பாங்க. அதையும் நம்ம கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் பிஎஸ்எம்டி வந்து ஒரு பிஎஸ்டிஓ செலக்ட் ஆகும். பட் காலேஜ்க்கான ப்ராசஸ் நம்ம சிமிலரா தான் இருக்கும். எஸ்ஏஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ், கிரேட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சூப்பர். ஸோ உன்னோட ப்ரிப்ரேஷன் சொன்ன, ஸோ 9th or 10th அந்த ஸ்டேஜ் தான் நீ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க. நீ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்ன, ஏபி கிளாஸ்லாம் சயின்ஸ் பேஸ்டாக நான் எடுத்தேன் அப்படின்னு. நீ படித்தது வந்து ஸ்டெம் பேஸ்டு ஸ்கூலா இல்லை வந்து ரெகுலர் பப்ளிக் ஸ்கூலா? நான் ரெகுலர் பப்ளிக் ஸ்கூல்ல தான் அங்கிள் படிச்சேன். அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் ஏபி கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஏபி பயாலஜி ஒரு லைக் ஏபி கால்குலஸ் எனக்கு தேவையான கோர்சஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதை தவிர வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஏபி கிளாஸஸ் ஜஸ்ட் நிறைய லைக் ஒரு கவுண்ட் பார்ப்பாங்க. உங்க ஸ்கூல்ல எவ்வளவு மேக்ஸிமம் எடுக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் கிளாஸஸ் நீ எடுத்திருக்கியா. சயின்ஸ் பேஸ்டாவும் சரி, ஹியூமனிட்டிஸ் பேஸ்டாவும் சரி, ரெண்டுமே எடுக்க ட்ரை பண்ணணும். பட் மெயினா ப்ரையாரிட்டைஸ் பண்றது சயின்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஆனா நான் பப்ளிக் ஸ்கூலுக்கு தான் அங்கிள் போயிட்டு வந்தேன். ஓ சூப்பர்மா. ஸோ அந்த மாதிரி வந்து நீ ஏபி கிளாஸஸ் எனக்கு க்ளீனாக புரியுது. ஸோ நீ வந்து சயின்ஸே ப்ரியாரிட்டைஸ் பண்ண, பிகாஸ் வந்து உன்னோட கோல் வந்து ரொம்ப கிளியராக இருந்தது, நான் வந்து மெடிக்கல் ஸ்கூல் தான் போக போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ ஏசிடி ஆர் சாட்னு வரும்போது நீ எதை சூஸ் பண்ண, எதனால் சூஸ் பண்ண? ரெண்டுமே எடுக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏசிடில வந்து சயின்ஸ் போர்ஷனும் இருக்கு. நான் ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து எஸ்ஏடி வந்து கொஞ்சம் ஈஸியரா ஃபீல் பண்ணேன். பட் ஏசிடியும் நான் ஒரு தடவை தான் எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட ப்ரெஃபரன்ஸ் தான். ஏசிடில வந்து நிறைய குவிக்கா கொஸ்டின் கேட்பாங்க, நிறைய கொஸ்டின் இருக்கும், குவிக்கா ஆன்சர் பண்ணும். எஸ்சிடில இன்னும் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் இருக்கும், ஆனா வந்து லாங்கர் டைம் கொடுப்பாங்க ஆன்சர் பண்றதுக்கு. ஸோ உங்களோட டெஸ்டிங் ஸ்டைலை வச்சு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உனக்கு வந்து ஏபி கிளாஸஸ் எடுத்துகிட்ட, ஸோ எக்ஸாம்ஸ் முடிஞ்சிச்சு. இது இல்லாமல் அதை காலேஜ் அப்ளிகேஷனுக்கு முன்னாடி வேறு ஏதாவது உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தேவைப்பட்டுதா? ஆமாம், நிறைய அங்கிள் தேவைப்படுது. ஸோ பிஎஸ்எம்டின்னு ஸ்பெசிஃபிக்காக நான் ஆன்சர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னு நான் சொல்கிறேன். ஸோ பிஎஸ்எம்டிக்கு ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம யோசிச்சுக்கலாம். ஸோ பாட்டம் வந்து கிரேட் சொன்னேன், அதுக்கப்புறம் மிடில் இருக்கிறது எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்னு பண்ணும்போது பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் எப்படி கிரேட்ஸ்க்கு நம்ம எப்படி சொல்கிறோமோ சில இந்த மாதிரி மார்க் எடுக்கணும்னு, அதே மாதிரி பிஎஸ்எம்டி ப்ரோக்ராம்ஸ்க்குன்னு சில பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. ஷேடோவிங்னு ஒன்று இருக்கு. ஸோ அதாவது என்னன்னா, நம்ம வந்து டாக்டர் ஆஃபீஸுக்கோ இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ போயிட்டு வாலண்டியரா லைக் எதுவும் காசு வாங்க எதுவும் வாங்காம நம்ம அவங்கள ஷேடோ பண்ணணும். அதாவது அவங்க என்ன பண்றாங்க, அவங்க டெய்லி நம்ம ஒரு டாக்டர் பின்னாடியே சுத்துவோம். எக்ஸாக்டா ஒரு டே அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹேண்டா பார்ப்போம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதுதான் ஒரு ரியல் ஃபீல் கொடுக்கும். நம்ம டாக்டரோட லைக் நம்ம ஆகணும்னு சொல்றோம், ஆனா அது உண்மையிலே எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அது வந்து ஒரு 60 மணி நேரம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை தவிர நம்ம ஹாஸ்பிட்டல் வாலண்டியரிங் இல்லாட்டி கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்னு தனியாவும் செய்யணும். இது ரெண்டையும் தாண்டி ரீசர்ச் ஒர்க்கும் நிறைய பண்ணணும், காலேஜஸ்ல இல்லாட்டி ஸ்கூல்ல அந்த மாதிரி. ஸோ நான் ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணேன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஷேடோவிங் நான் சொன்னேன்ல, அதே மாதிரி என்னோட பீடியாட்ரிஷியன் ஆஃபீஸ்ல நான் ஷேடோ பண்ணேன். ஷேடோ பண்ணதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வாலண்டியரிங் மாதிரி பண்ணேன். ரீசர்ச்சுக்கு கொலம்பியா யூனிவர்சிட்டியில நான் வந்து 3 வருஷமா பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிரானலாஜிக்கல் ஏஜிங் நம்ம வயசு சொல்றோம், அதே மாதிரி பயாலஜிக்கல் ஏஜிங்ன்றது நம்மளோட உடம்போட கண்டிஷனுக்கு ஏற்ற ஏஜ். அதாவது நம்ம 40 வயசுல எனக்கு நீ வலிக்குது, இந்த மாதிரி பேக் வலிக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்றோம். ஸோ நம்ம கிரானலாஜிக்கல் ஏஜும் நம்ம பயாலஜிக்கல் ஏஜும் எப்படி மேட்ச் ஆகுது, இல்ல எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணலாம், இது வந்து எப்படி வந்து ஹெல்த் இன்எக்விட்டிஸை அஃபெக்ட் பண்ணுது, இந்த மாதிரின்ற ரிசர்ச் நான் பண்ணேன் கொலம்பியால. ஸோ இது ரெண்டையும் தாண்டி நிறைய ரிசர்ச் பண்ணேன். ரக்கர்ஸ்ல நிறைய கான்ஃபரன்சஸ் அட்டென்ட் பண்றது, இந்த மாதிரி ரிசர்ச் ஒர்க் பண்ணேன். ஸோ அதையும் தாண்டிட்டு வந்து எக்வி கேர் கனெக்ட்னு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி
அது கம்யூனிட்டி சென்டர்ட் ஆர்கனைசேஷன் தான். ஸோ அதாவது என்னன்னா அது நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாக்குறோம்ல, லைக் ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது எல்லாத்தையும் சார்ஜ் பண்றாங்க, அது நம்ம இன்சூரன்ஸ்ல கவர் ஆயிடுது, சிலதை நம்ம அவுட் ஆஃப் பாக்கெட் பண்றோம். ஆனா நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் டினையல்ஸ் ஆயிடுது, இல்லாட்டி வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி காசு அஃபோர்டபிலிட்டி இல்லை. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஃப்ரீ கேர் எப்படி ரெடி பண்ண முடியும்? ஆனா லைக் நம்மளால அஃபோர்ட் பண்ணும்போது நம்ம பண்றோம், சில பேருக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏரியாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஹெல்த் கேர் கொண்டு வரணும்னு என்னோட கோல் அது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி நம்ம ரெகுலர் செக்அப் போறோம்ல, ஸோ எல்லாமே பெரிய பிரச்சனை எல்லாம் சின்னதுல இருந்து தான் ஆரம்பிக்கும். நம்ம சும்மா ரூட் காஸ் தான் கண்டுபிடிக்கணும். சும்மா ரெகுலர் செக்அப் பண்றதுலயே நம்மளுக்கு ஸ்கிரீனிங் பண்றதுலயே நம்மளுக்கு தெரியும். அது கன்சிஸ்டன்டா பண்ணா நம்மளுக்கு பெரிய பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரெகுலர் ரொட்டீன் செக்அப்ஸ், பிளட் ப்ரெஷர், வெயிட், சுகர் லெவல்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசிக்கா செக் பண்றதுக்கு வந்து நாங்க ஃப்ரீ ஹெல்த் கேர் மாதிரி ரெடி பண்ணோம் டாக்டர்ஸ் சேர்ந்து. அதே மாதிரி இந்த ஆன்லைனுக்கா டெலி ஹெல்த் மூலியமா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஆப் கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி டாக்டர்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி, ஸோ இந்த டாக்டர் கிட்ட நீங்க போங்க, இந்த ஃப்ரீ சர்வீஸ் இதுல கிடைக்கும், அந்த மாதிரின்னு ரெடி பண்ணோம். இதுல ஒரு 150 வாலண்டியர்ஸ்க்கு மேல சேர்ந்து 24 ஒர்க் ஷாப் மாதிரி பில்ட் பண்ணி ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்றதுனால இதை பண்ணோம். ஸோ இதுதான் நான் மெயினா ஹை ஸ்கூல்ல பண்ணேன்னு சொல்லுவேன். சூப்பர் மா. நீ வந்து அந்த ஃப்ரீ ஹெல்த் கேர் சொல்லும் போது எனக்கு வந்து அப்படியே கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்தது. ஏன்னா வந்து இங்கே வந்து ஹெல்த் கேர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு மனிதனை உயர்த்துவது வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு பணமோ அவர்கள் செய்யும் வேலையோ இல்லை, அந்த சிறந்த எண்ணம் தான். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து ஹெல்த் கேர் இங்கே பிரச்சனையாக இருக்குது, இங்கே உள்ள பிரச்சனை தெரிஞ்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ ஹெல்த் கேர் பண்ணணும்னு ஒரு டீமாக வந்து அது ஒர்க் பண்ணிங்க பாருங்கள், ரிசர்ச். அது ஒரு பெரிய எண்ணம், வாழ்த்துக்கள்மா. கண்டிப்பாக. ஏன்னா வந்து நீ எனக்கு இப்போவே தெரியுது. ஸோ எவ்வளோ வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக நீ இருந்தனா, உன்னோட கோலில் நீ வந்து இல்லை இதுதான் என்னோட கோல் இருந்ததுன்னா எல்லாத்தையும் நீ வந்து பண்ணியிருக்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது. ஸோ இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ உன்னோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பேக்கேஜாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீ இப்போ வந்து காலேஜ் அப்ளிகேஷன் அப்படின்னு போகும்போது, இல்லை நான் வந்து அதாவது எந்தெந்த காலேஜஸ் எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கொடுக்குறாங்க, பிஎஸ்எம்டி கொடுக்குறாங்கன்னு பார்த்து அப்ளை பண்ணியா, இல்லை எல்லா காலேஜ் பிஎஸ்எம்டி மட்டும் இல்லை மற்ற இன்ஜினியரிங் ஆர் வாட் எவர் நம்ம அப்ளை பண்ணுவோம், இது பிக் ஆகட்டும் அப்படின்னு நீ முடிவு பண்ணியா? ஸோ நான் எப்படி செலக்ட் பண்ணேன்னா வந்து ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணேன். ஏன்னா வந்து பிஎஸ்எம்டி கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான இது. ஸோ நம்மளுக்கு எப்பயும் ஒரு பேக்கப் பிளான் எப்பயுமே தேவை. ஒரு லைக் ஜஸ்ட் ஜென்ரலா வந்து காலேஜ்னு அப்ளை பண்ணும்போது ரெண்டுமே அப்ளை பண்ணேன். ஸோ நான் ரெகுலரா அப்ளை பண்ணும்போது பயோமெடிக்கல் ஒரு லைக் பப்ளிக் ஹெல்த் அந்த மாதிரி மேஜர்ல அப்ளை பண்ணிட்டு நான் பிஎஸ்எம்டி பார்த்தேன், பிஎஸ்டியோ எந்த காலேஜஸ்லாம் இருக்கு, எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃபர் பண்றாங்கன்னு பார்த்தேன். அவங்களுக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். அதுல எனக்கு எலிஜிபிளா இல்லையா, லைக் என்ன கிரைட்டீரியாஸ்ன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து நான் சூஸ் பண்ணேன். அதுல இருந்து நேரோ பண்ணிட்டு ஓகே இந்த செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் நான் அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் இதுல வந்து ரெகுலர் காலேஜுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு செப்பரேட் பண்ணேன். நான் அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா நீ தமிழ் பேசுகிறது வந்து அவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிற, ஒரு சிறு தவறும் சொல்ல முடியாத அளவுக்கு தமிழ் பேசுகிற. கண்டிப்பாக வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஏன்னா நாங்கள் எப்பயுமே வந்து அவர் சொல்லும்போது சொல்லுவார், தமிழ் நம்ம பசங்க வளர்ந்தாலும் தமிழை விடாமல் கற்றுக்கணும்னு சொல்லுவார். நான் நிறையா மொழி பற்று உள்ள நபர், எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து நான் சின்ன வயசில் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீ எப்படி ஒரு தமிழ் பேசினியோ அதே, ஏன்னா குழந்தைங்க வளர இங்கே வந்து தமிழ் கொஞ்சம் அது அவங்களுக்கு குறையும், ஆனால் உனக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து திருத்தமாக பேசுகிற. நன்றிம்மா, ரொம்ப நன்றி அங்கிள். சூப்பர். ஸோ இப்போ எனக்கு வந்து ஓகே நீ வந்து முடிவு பண்ணிட்ட, ரெண்டுத்துலையுமே நீ அப்ளை பண்ணுற. எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, இப்போ நீ வந்து விசா ஸ்டேட்டஸில் இருக்கிறதுனால உனக்கு அங்கே ஏதாவது ஃபில்டர் ஆப்ஷன் இருந்துச்சு? அதான் வந்து இப்போ 10 காலேஜஸ் வந்து பிஎஸ்எம்டி கோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் 5 காலேஜ் தான் வந்து விசாக்கு எலிஜிபிளாக இருக்காங்களா? அந்த மாதிரி இருந்துதா? கண்டிப்பா. அதுதான் ஆக்சுவலா நான் ஃபில்டர் பண்ணும்போது நான் எலிஜிபிலிட்டி பார்க்கும்போது அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா 99% ஆக்சுவலா நான் சொல்லணும்னா வந்து நம்ம விசா கண்டிஷனுக்கு இருக்கும்போது நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி அந்த மாதிரி வராது. ஏன்னா அவங்க வந்து சிட்டிசன்ஷிப்பா இருக்கணும், இல்லாட்டி அந்த மாதிரி தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. ஸோ இதை தாண்டி நான் ஃபில்டர் பண்ணும்போது என்னோட லிஸ்டே ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு. அதாவது 2 இடத்துல தான் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அதான் என் லிஸ்ட் ஆயிடுச்சு. அதனால நான் மெயின்லி மித்த காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம்க்கும் நான் அப்ளை பண்ணேன் எங்க வந்துச்சோ. இப்போ நிறைய காலேஜ் நம்மளால அப்ளை பண்ண முடியுதுன்னா ஓகே எனக்கு இங்கே கிடைக்கலனாலும் அங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன். உனக்கு ஆப்ஷன்ஸே கம்மி. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே நீ செலக்ட் ஆகி ஆகணும். உனக்கு மார்க் இருக்குது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நீ சொன்ன
இதன் பிறகு ஒரு 3 இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு நீ சொன்ன இல்லையா, அதை எப்படி கிராக் பண்ணா? இன்டர்வியூ வந்து எனக்கு 3 செஷனா இருந்துச்சு. வேற வேற விதமான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ ஜென்ரலா எனக்கு ஒரு கைட்லைன் கொடுக்கல அவங்க, ஏன்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க எப்படி எந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணணும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்னு. ஸோ நானா ஆன்லைன்ல ரெகுலர் மெடிக்கல் ஸ்கூல் அப்ளிகேஷன்ஸ்க்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தேன். ஸோ அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி நான் ரெடி ஆனேன். அதாவது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், இல்லாட்டி வந்து உங்களை பத்தி சொல்லுங்க, இல்லாட்டி உங்களை பத்தி 3 விஷயம் வந்து எது பெஸ்டா நீங்க சொல்லுவீங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி, இல்லாட்டி ஏன் உனக்கு மெடிசன் ஜாயின் பண்ணணும், எங்க இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, நீ ஹெல்த் கேர், இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருந்துச்சு. பட் அது ரெடியா இருந்தேன். ஹெல்த் கேர்ல எவ்வளவோ நம்ம பண்ணலாம், ஓகேவா? அதாவது ஹெல்ப் பண்ணணும், நம்ம பீப்புளுக்கு சர்வீஸ் செய்யணும், அந்த மாதிரி மக்களுக்காக செய்யணும்னா நிறைய நர்ஸா இருக்கலாம், ஹெல்த் பிராக்டிஷனர் இருக்கலாம், நிறைய விஷயம் இருக்கு. ஏன் ஸ்பெசிபிக்கா உனக்கு மருத்துவர் ஆகணும் அந்த மாதிரின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் தயாராகி வந்து ரெடியா இருந்தேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூ போனோடனே நிறைய வந்து கர்வ் பால்ஸ் மாதிரி த்ரோ பண்ணுவோம். அவசியம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வரும் ரேபிட் ஃபயர்ல. அதுக்கும் வந்து ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கணும். 3 டிஃபரன்ஷியேஷன் ஒரே இன்டர்வியூலயா இல்ல 3 வேற நாட்கள் நடந்தது அது? ஆமா, ஒரு வீக்கெண்ட் மாதிரி நாம் அங்க போயிருந்தோம். சோ அது வந்து 3 ஒரே நாள்ல தான், ஆனா கண்டினியூஸா இருக்காது. 3 வேற இன்டர்வியூ வந்து காலையில 1, மத்தியானம் 1, அப்புறம் சாயங்காலம் 1, அந்த மாதிரி ஸ்பிளிட் அப் ஆயிருக்கும். ஓ, இது ஃபேஸ் டு ஃபேஸ், நீ வந்து நேரடியா நீ யூனிவர்சிட்டி போய் அட்டெண்ட் பண்ணது? ஆமா, இன் பர்சன் அட்டெண்ட் பண்ணணும். டான்ஸ் இல்ல, ஒரு வந்து பல படிக்கல்களை தாண்டி தான் வந்திருக்க. ஸோ நீ அட்டெண்ட் பண்ணிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ரிசல்ட் எப்போ அப்பவே சொன்னாங்களா இல்லை வீட்டுக்கு வந்த பிறகு லேட்டர் ஆன்? ரிசல்ட்டுக்கு வந்து ஒரு 6 வாரம் 8 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அதுவும் இமெயில்ல சொல்ல மாட்டாங்க, கால் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அந்த காலுக்காக வந்து நம்ம வெயிட் பண்ணணும், வருமா இல்லையா அந்த மாதிரி. ஸோ உடனே எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ரெகுலர் நம்ம எப்படி காலேஜ் அப்ளிகேஷன் போடுறோம்ல, நவம்பர் டிசம்பர் இல்லாட்டி ஜனவரியில கூட போடுவோம். ஸோ ஒரு ஏப்ரல் மேல நம்மளுக்கு தெரியும்ல, அதே டைம் லைன் தான். ஆனா வந்து பிஎஸ்எம்டி பிஎஸ்டிஓக்கு வந்து அக்டோபர்ல அப்ளிகேஷன் போட்டுறணும். அவங்களுக்குலாம் வந்து பிஃபோர் அது டியூவா இருக்கும். ஆனா வந்து அதே ஏப்ரல் மேல தான் தெரியும் நம்ம செலக்ட் ஆன. டைம் வந்து கொஞ்சம் லாங்கர். ஓ, நீ ஏர்லியாக அப்ளிகேஷன் போட்டாகணும், பட் ஆனால் நீ வந்து ஏப்ரல் மே வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே உனக்கு ஒரு பயம் இருந்திருக்கும் இல்லையா? நீங்கள் வந்து நல்லா பண்ணிட்ட, எல்லாமே நீ பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாலும் உனக்கு ஒரு பயம் இருந்ததா? ஸோ நம்ம வேற ஒரு காலேஜும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. எப்படி இருந்தது உன் மைண்ட் செட்? நிறைய, கண்டிப்பா. ஏன்னா கிடைக்கிறது நம்ம ஹார்ட் ஒர்க் ஒரு பக்கம் இருந்தாலும் லக்குன்னு உனக்கு சின்ன பார்ட் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் நிறைய காலேஜுக்கு தான் அப்ளை பண்ணேன். இது ஆக்சுவலா என் மைண்ட்லயே வந்து நம்ம அப்ளை பண்றதை பண்ணிடுவோம், வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஸோ அதனால வந்து நான் நிறைய காலேஜுக்கு இதை தவிர அப்ளை பண்ணேன். ஸோ இப்போ த்ரூ அவுட் திஸ் ப்ரோக்ராம் நீ பார்த்தனா வந்து உனக்கு சாட் ப்ரிப்பரேஷன், ஏசிடி ப்ரிப்பரேஷன், இதெல்லாம் நீ வந்து ஏதாவது டியூட்டர் எடுத்துக்கிட்டியா, இல்லை ஆன்லைனில் மீன்ஸ் லைக் ஏதாவது வெப்சைட்ல படிச்சுக்கிட்டேன், எப்படி அதை பத்தி ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா. மெயினா நான் ஆன்லைன்ல தான் பார்த்தேன். நிறைய ஃப்ரீ ரிசோர்சஸ் இருக்கு. யூவேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆப் மாதிரி இருக்கு. அது வந்து பெய்டு, ஆனா வந்து லைக் $99 அந்த மாதிரி இருக்கு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து. அது ஆக்சுவலா எஸ்ஏடிக்கும் மட்டும் இல்ல, எஸ்ஏடி, ஏபி பயாலஜி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கு. நான் ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணது அதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணேன் நான் நிறைய. எஸ்ஏ அந்த காலேஜ் ப்ரிப்பரேஷனுக்கு அந்த எஸ்ஏ ரைட்டிங் அங்க ஏதாவது உனக்கு வந்து ஆன்லைன் ஹெல்ப் ஏதாவது தேவைப்பட்டுச்சா? எஸ்ஏ ரைட்டிங்ன்றது தான் அது ரொம்ப கஷ்டமான பார்ட் காலேஜ் அப்ளிகேஷன்லயே. ஸோ அதுக்கு வந்து ஆன்லைன்ல ஃப்ரீ டூல்ஸ் இருக்கு. இப்போ ஏஐ இருக்கிறதுனால நிறைய வந்து ஐடியாஸ் ஜெனரேட் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது, நம்மளோட ரைட்டிங்ல எல்லாமே நம்மளே தான் எழுதணும். பட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி ஃபார்மேட்டுக்கு இன்னொன்னு எதுக்கு நான் யூஸ் பண்ணேன்னா, ஆக்டிவிட்டிஸ் செக்ஷன்லயே வந்து ஆர்டர் இருக்கு. 1 to 10 ஆக்டிவிட்டி தான் போட முடியும் அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல்ல. போடுற ஆர்டர் கூட ரொம்ப முக்கியம், எப்படி ஆர்டர் பண்றோம்னு. ஏன்னா அந்த உங்களோட அப்ளிகேஷனை 1 மினிட் கூட பார்க்க மாட்டாங்க. ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஸோ என்ன மாதிரி ஆர்டர்ல போடணும், என்னோட ப்ரொஃபைலுக்கு எது ரொம்ப ஃபிட்டா இருக்கும், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணேன். ரைட்டிங்க்கு வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான். மெயினா சின்ன ஐடியாஸ்க்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் எழுதுறது ஃபுல்லா நானே தான் எழுதினேன். வாய் கம்யூனிட்டி எஸ்ஏன்னு சொல்லிட்டு, ஸோ என்ன மாதிரி சேவை செஞ்சிருக்கோம் அந்த மாதிரி ஒண்ணு எழுதணும். வை இன் திஸ் காலேஜ், ஸோ ஒவ்வொரு காலேஜும் ஸ்பெசிஃபிக்கா கேட்பாங்க, ஏன் என்னோட காலேஜ்க்கு அப்ளை பண்றேன் அந்த மாதிரி. இன்னொன்னு வந்து ஜெனரல், உன்னோட ஃபேவரட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3த்துக்கும் வந்து நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வந்து சிமிலர் ரீசன்ஸ்னால தான் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இந்த 3க்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்.
யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ரெகுலர் காமன் ஆப் வந்து மெயின் எஸ்ஸே எழுதுவோம்ல வந்து அதையும் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சிலது வந்து சில காலேஜஸ் எஸ்பெஷலி பிஎஸ்எம்டி வந்து கேட்பாங்க செப்பரேட்டா வை மெடிசன் இந்த மாதிரி. ஸோ அதுக்கு ரீயூஸ் பண்றது கஷ்டம், அது புதுசா தான் எழுதுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி சில காலேஜஸ்லாம் வேற ரூம்மேட் கொஸ்டின் இல்லாட்டி வந்து ஸ்பெசிஃபிக்கா நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு ரீயூஸ் பண்றது கஷ்டம். பட் இந்த 3 ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு மோஸ்ட்லி எல்லா காலேஜுக்கும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒரு கொஸ்டின். ஸோ இந்த விசா ஸ்டடிஸ் இருக்கிறதுனால நமக்கு ஸ்காலர்ஷிப்ங்கிற ஒரு இடத்துல வந்து ஏதாவது பிரச்சனை வருதா? பிரச்சனைன்றதை விட அது கேன் லிமிடேஷன் தான் நம்மளுக்கு. ஸோ ஃபெடரல் வந்து எதுவுமே வராது. ஸோ அதனால வந்து நம்ம தனியா அப்ளை பண்றதுதான் வரும். ஒன்னு மெரிட் பேஸ் தான். ஸோ நம்மளோட கிரேட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து வச்சு கிடைக்கிறது தான். ஃபைனான்சியல் எய்டுன்ற கிடைக்கிற கான்செப்ட் இல்ல. ஸோ நம்மளோட கிரேட்ஸும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் எஸ்ஏ இந்த மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அதை தவிர வந்து நம்ம தனியா அப்ளை பண்ணணும். அதையும் திருப்பி லிமிடேஷன் மாதிரி வரும். ஸோ எதுக்கு நம்ம அப்ளை பண்ண எலிஜிபிலிட்டி இருக்கு இல்லாட்டி நம்ம சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம் அந்த மாதிரி பார்க்கலாம். பட் மெயின் ஸ்காலர்ஷிப்ன்றது அந்த கிரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் வச்சு காலேஜ் தரது தான். ஓ சூப்பர்மா, நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாகும். ஏன்னா இன்றைக்கி நான் ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்க சொன்னது தான், அவங்களோட பொண்ணுக்கு வந்து 9th கிரேட் பண்ணுறாங்க. அவங்க நம்ம முன்னாள் போட்ட வீடியோலாம் பார்த்து பாரு இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவும் அந்த மாதிரி பல தாய்மார்களுக்கு பல குடும்பங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெடியாக இருக்கியா? இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு, காலேஜ் போகிற. ஸோ எப்படி இருக்கும் மைண்ட் செட்டு? கொஞ்சம் பயம், கொஞ்சம் சந்தோஷம். அதாவது அப்பா அம்மா விட்டுட்டு ரொம்ப லைக் தள்ளி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனா வந்து அடுத்து வந்து எக்ஸைட்டடாகவும் இருக்கு. ஏன்னா புது ஃப்ரெண்ட்ஸ், புது என்வாயர்மெண்ட், இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நிறைய வர்றதுனால அதுக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அண்ட் கிளாஸஸ் வந்து இனிமேல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஹை ஸ்கூல் மாதிரி லைக் எல்லாமே எடுக்கணும்னு தேவையில்ல, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு மெடிசன் பேஸ்டா நிறைய எடுக்கணும்னு ஆசை. ஸோ அதுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு எனக்கு. கண்டிப்பாக எனக்கு வந்து 100% ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு வருங்கால சிறந்த மருத்துவர்கிட்ட நம்ம ஒரு முதல் இன்டர்வியூ எடுத்திருக்கோன்னு. ஏன்னா உன்னோட சிந்தனை எல்லாமே உயர்ந்த சிந்தனையாக இருக்குது. ஒரு ஃப்ரீ ஹெல்த் கேருங்கிறதுலாம் ஒரு பெரிய சிந்தனை. அது இந்த வயசுலேயே அதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணோம், ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணோங்கிறதுலாம் பெரிய விஷயம். அண்டு உன்னோட நேரத்துக்கும் உன்னோட பெற்றோருக்கும் தேங்க்ஸ் அமிர்தியா. ரொம்ப நன்றி அங்கிள். திருப்பி நான் சொல்றேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. யாருக்கெல்லாம் நம்மளால உதவி பண்ண முடியுமோ அவங்களுக்கு எல்லாம் பண்றதுன்றது பெரிய விஷயம். சோ அதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதுக்காக ரொம்ப நன்றி அங்கிள். நன்றிமா.